இது பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. கண்கள் அழகுக்கு மட்டும் இல்லைங்க, அது நம்ம உடம்புல ஒரு முக்கியமான உறுப்பும் கூட. கண் இல்லாதவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, அதோட அருமனை என்னன்னு தெரியும். அப்படிப்பட்ட கண்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. இந்த கண்கள் பத்தின கேள்விகள், சந்தேகங்கள்லாம் நிறையவே இருக்கு. இன்னைக்கு நம்ம டாக்டர் கிட்ட நேரடியாவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர், இப்போ நம்ம நிறைய கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி ஆடியன்ஸ் சைட்ல இருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது நம்ம கேட்டுக்கலாமா? ஹாய் மேம், என் பேர் மஹிமா. நான் இப்போ ரீசெண்டாக 2 கண்லேயுமே ஐபிசிஎல்ன்ட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இப்போ ரைட் சைட் கண்ணில் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இதை மறுபடியும் அவங்கக்கிட்ட கேட்டால் லைக் மறுபடியும் மாற்றிக்கலாம் அப்படின்றாங்க. பட் இதை எந்த டைமில் மாற்றலாம்? லைக் ஒரு 2 மந்த்ஸாக கண்ணுக்கு எதுவுமே பண்ணக்கூடாது, லைக் கண்ணுக்குள்ளே தண்ணி எதுவுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன் பண்ணணும், மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணணும்னா எந்த டைமுக்கு மேலே பண்ணலாம்? இப்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸ்லேருந்து ஒரு மேம் கேட்டாங்க, ஒரு கண்ணில் ஐபிசிஎல் அப்படிங்கிற ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு கண்ணையும் பண்ணியிருக்காங்க ஃபியூ மந்த்ஸ் பேக். ஸோ ஐபிசிஎல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கண்ணுக்குள்ளேயே ஒரு சின்ன காண்டாக்ட் லென்ஸ் மாதிரி இன்சர்ட் பண்ணிடுவாங்க. இது தூரப்பார்வை கிட்ட பார்வைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, மயோப்பியா ஹைப்பர்மெட்ரோப்பியா அப்படின்லாம் இருக்குது. ஸோ கிட்ட பார்வை ஆக்சுவலாக டிஸ்டன்ஸ் தெரியாதவங்களுக்கு அது மயோப்பியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட ரீசெண்ட் அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் சில பேருக்கு லேசர் மூலமாக நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட கருவிழி திக்னஸ் அந்த அளவுக்கு இருக்காது. லைக் மோர் தென் -6 பவர் இருக்கவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அந்த சர்ஜரி பேர் தான் ஐபிசிஎல். அதாவது கண்ணுக்குள்ளேயே ஒரு சின்ன காண்டாக்ட் லென்ஸ் மாதிரி இன்சர்ட் பண்ணிடுறது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ணில் கொஞ்சம் மங்கலாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்கள கொஞ்சம் நம்ம ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி கேட்டபோது இப்போ தான் ரீசெண்டாக சர்ஜரி பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஒரு ஃபியூ மந்த்ஸ் டைம் கொடுத்தாலே ஒரு 3 months to 6 monthsக்குள்ளே ஸ்டெபிலைஸ் ஆகிடும். ஸோ நம்ம அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போதைக்கு வெயிட் அண்ட் வாட்ச் தான். ஜஸ்ட் ரெகுலர் செக்அப் கூப்பிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் அந்த பவர் அப்படியே ஸ்டேபிள் ஆகுதா இல்லைன்ட்டு. ஸோ இந்த ப்ரொசீஜரும் ஆக்சுவலாக ரொம்ப நல்ல ப்ரொசீஜர். யாருக்கெல்லாம் லேசர் பண்ணி நம்ம பவரை கரெக்ட் பண்ண முடியாதோ அவங்கெல்லாம் இந்த ப்ரொசீஜரில் தாராளமாக அவங்களோட பவரை கரெக்ட் பண்ணி அவங்க நார்மல் விஷன் அட்டைன் பண்ணலாம். டாக்டர், இப்போ அதே மாதிரி இன்னொரு ஆடியன்ஸ் ஒரு கொஸ்டின் வச்சுருக்காங்க, நம்ம கேட்டுடலாமா? ஹலோ டாக்டர், என் பேர் அனு. எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் காண்டாக்ட் லென்ஸ் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நான் செக் பண்ண போகும்போது எனக்கு லேசர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட பவர் -8 இருக்குது. ஸோ லேசர் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. பட் லேசர் பண்ணால் நீங்கள் 20 yearsக்கு அப்புறம் திருப்பி ஸ்பெக்ஸ் போடுற சான்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் லேசரே பண்ணாமே நார்மலாக இப்படியே இருந்துக்கலான்னு தோணுது. அது எதனால் பெர்மனெண்ட்டாக அது க்யூர் பண்ண முடியாதா? கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த ஹை மயோபிக் பவர்ஸ் லைக் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா -8 இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மோர் தென் -6 இருக்கிறவங்க மேலே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஹை மயோப்பியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இப்போ -8 இருக்கவங்க அவங்க முன்னாடி கிளாஸ் போட்டுட்டு இருந்தாங்க, அப்புறம் காண்டாக்ட் லென்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டுமே வேணாம், நான் கிளாஸ் ஃப்ரீயாகவும் இருக்கணும், காண்டாக்ட் லென்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கணும், இண்டிபெண்டன்ட் ஆஃப் போத். சரிங்களா? நார்மலாக நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு லேசர் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. இல்லாட்டி ஐபிசிஎல் அதாவது காண்டாக்ட் லென்ஸ் மாதிரியே ஒரு சின்ன டிவைஸை கண்ணுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுறது. இது 2 ஆப்ஷனும் இருக்குது. அதுக்கான ஃபஸ்ட்டு நம்ம எவாலுவேஷன் பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்த்துட்டு அவங்களோட கருவிழி திக்னஸ்லாம் நல்லா இருக்குதா, கண்ணோட சில மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்துப்பாங்க அந்த எவாலுவேஷனில். எல்லாம் எடுத்துகிட்டு இவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கரெக்டாக அமையும் அப்படிங்கிறத நம்ம அந்த எவாலுவேஷனோட எண்டில் தான் சொல்ல முடியும். ஸோ இவங்களுக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா -8 அப்படிங்கிறனால ஜென்ரலாக ஒரு ஐபிசிஎல் மாதிரி ப்ரொசீஜர் தான் சூட்டபிளாக இருக்கும். பட் எதுவுமே நம்ம எவாலுவேஷன் பண்ணாமல் இங்கே உட்காந்து சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இன்னொரு டவுட் அவங்க கேட்டாங்க, 20 yearsக்கு மேலே திருப்பி அந்த பவர் வந்துருமா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு டவுட் கேட்டாங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 வயசில் இந்த லேசர் பண்ணுறாங்கன்னா அது 20 yearsக்கு அப்புறம் வந்துடும் அப்படிங்கிறது நிறைய பேர் தப்பாக நினச்சிருக்காங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருக்குமே நியர் விஷன் ப்ராப்ளம் வரும், கிட்ட பார்வை. அதுக்கு அதை ப்ரெஸ்பயோப்பியா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ரீடிங் கிளாஸ் யூஸ் பண்ணி எல்லாரும் படிப்போம். சரிங்களா? அதை தான் அவங்க இந்த பவர் தான் அந்த டைமில் திருப்பி வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு தப்பான கான்செப்ட் வச்சுக்கிறாங்க. அதனால் நிறைய பேர் நம்ம எதுக்கு தேவையில்லாமல் லேசர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லேசரோ இல்லாட்டி அதை விட அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இப்போ நிறையவே வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி வெரி குட் டெக்னாலஜிஸ். யாரும் அதுக்கெல்லாம் பயப்படவே வேணாம். நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல் எவாலுவேஷன் பண்ணிட்டு தான் அவங்கள அந்த ப்ரொசீஜருக்கு நம்ம சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ரொசீஜரில் we are getting very good results ஆக்சுவலி. சரிங்களா? ஸோ நம்மக்கிட்ட நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. நம்மளுக்கு தேவையில்லாத அந்த மிஸ்கன்செப்ஷன்ஸ்னால நம்ம நிறைய இதை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக ஒரு மித்து தான். நீங்கள் தாராளமாக ஃபஸ்ட்டு ஒரு எவாலுவேஷனுக்கு போகலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் சூட்டபிள்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு யூ கேன் அண்டர்கோ த ப்ரொசீஜர். டெஃபினெட்லி உங்களுக்கு இந்த -8 பவர் திருப்பியுலாம் வராது. சரிங்களா?
ஸோ வெரி மினிமல் பவர் மேபி லெஸ் தேன் 0.5 அந்த மாதிரி வந்தால் இட்ஸ் ஃபைன். இது வந்து இட்ஸ் அக்செப்டபிள். ஜென்ரலாக வந்து நம்ம எய்ம் ஃபார் 0 பவர் ஒன்லி. ரொம்ப மினிமல் பவர் வந்தாலும் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, யூ கேன் மேனேஜ் ஆக்சுவலி. சரிங்களா? ஸோ டெஃபினெட்லி இப்போ போன பவர் திருப்பி எல்லாம் வராது. 40 இயர்ஸ்க்கு மேலே வர்றது வந்து ரீடிங் ப்ராப்ளம் மட்டும்தான். சரிங்களா? ஸோ யூ கேன் டைரக்ட்லி கோ ஃபார் அன் எவாலுவேஷன். டாக்டர், இப்போ நீங்கள் லேசர் பற்றி சொன்னீங்க. ஸோ யாரெல்லாம் டாக்டர் இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்? இப்போ 10 வயசில் இருக்கவங்களே வந்து ஸ்பெக்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து இல்லை எனக்கு ஸ்பெக்ஸ்லாம் வேணாம், நான் லேசரே எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன டாக்டர் அட்வைஸ் பண்ணுவீங்க? ஜென்ரலாக வந்து ஒரு 10 வயசு குழந்தை வருது, அவங்களுக்கு வந்து நீங்கள் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணாடி அட்வைஸ் பண்ணுறீங்க. பட் பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, எதுக்கு நம்ம கண்ணாடி போடணும், டேரெக்டாக நம்ம லேசர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க இப்போ நிறைய பேர். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது வந்து தப்பு. சரிங்களா? லேசருக்குன்னு சில க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குது. எடுத்த உடனே எல்லாருக்குமே நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணிட முடியாது. ஜென்ரலாக இருக்கிற க்ரைட்டீரியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 18 வயசு அதுக்கு மேலே இருக்கவங்க தான் பண்ண முடியும். அதுக்காக எக்ஸாக்ட்லி 18 இயர்ஸ் ஆனவங்க எல்லாருமே பண்ணிக்க முடியுமானாலும் அதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து பவர் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும். நம்ம ரொட்டீன் செக்அப் வரும்போது அவங்களோட பவர் நம்ம பார்த்துட்டே வருவோம் இல்லையா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு -3 அது மாதிரி இருக்குதுன்னா தொடர்ந்து 2 வருஷம் நீங்கள் பார்க்குறீங்க -3லேயே தான் இருக்குது, 18 வயசுக்கு மேலே ஆகியும் அந்த -3லேயே தான் இருக்குது அப்படின்னா வந்து அது பவர் ஸ்டேபிளாக இருக்குது, நம்ம கன்சிடர் பண்ணிட்டு நம்ம லேசருக்கு வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ மெயினாக வந்து ஏஜ் க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆனாலும் அவங்களோட பவர் வந்து ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்கள எவாலுவேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீஜர் பண்ணலாம். பட் டெஃபினெட்லி சில்ட்ரனுக்கு ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்க இன்னும் வளர்கிற பருவத்தில் இருக்காங்க, இன்னும் கண்ணோட வளர்ச்சி முழுமையாக அடைஞ்சிருக்காது. ஸோ நீங்கள் இப்போ பண்ணிட்டீங்கன்னா திருப்பியும் வந்து அந்த கண் வளரும் போது திருப்பியும் அந்த பவர் கொஞ்சம் முன்ன பின்ன வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் அந்த ஏஜில் கிடையாது. ஸோ ஜென்ரலாக வந்து அடல்ட்ஸ் 18 அண்ட் அபோவ் அண்ட் பவர் வந்து ஸ்டேபிளாக இருக்கவங்களுக்கு தான் லேசர் அட்வைஸ் பண்ண முடியும். டாக்டர், இப்போ நீங்கள் லேசியஸ் பற்றி சொன்னீங்க, குழந்தைங்களை வந்து ரொம்ப பாதிக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பேரண்ட் வந்து எப்படி டாக்டர் ஐடென்டிஃபை பண்ணுறது? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லேசியை வந்து பேரண்ட் டேரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் அவங்க கண்ணில் பார்வை வந்து நல்லா இருக்கா இல்லையாங்கிறத டெஃபினட்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது ரொம்ப சின்ன குழந்தையா இருக்குது, ஸ்கூல் கூட போகல, ப்ரீ ஸ்கூல் சைல்டாக இருக்குது அப்படின்னா வந்து ஆப்ஜெக்ட்ஸ்லாம் கொடுத்தா வந்து அது சரியாக ஐடென்டிஃபை பண்ணுதா? வெளியில் ஜென்ரலாக அது அவங்க ரொம்ப அட்டென்டிவாக இருப்பாங்களே, நிறைய இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பாங்க. வெளியிலாம் கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப டல்லாக இருக்குது, எதுலையுமே இன்ட்ரெஸ்டடாக இல்லை குழந்தை, ரொம்ப நியர் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டுமே வச்சு விளையாடுது, தூரத்தை சரியாக பார்க்கவே மாட்டேங்குது. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பேரண்ட் ஆஸ் அ பேரண்ட் நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஸோ அந்த மாதிரி இப்போ இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே ஒரு ஐ செக்அப் கூட்டிகிட்டு போகணும். அதே மாதிரி சின்ன குழந்தைக்கு நீங்கள் மார்க்கன் ஏதாவது நோட் பண்ணிங்கன்னா அவங்க பார்வையில் ஏதாவது குறைபாடு இருக்கான்னு நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு அந்த ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரனை வந்து நம்மளுக்கு பார்வை நல்லா இருக்குதா இல்லை கொஞ்சம் மங்கலாக இருக்குதா, குறைபாடு இருக்காங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் பேரண்டால். இதே ஒரு ஸ்கூல் கோயிங் சைல்டாக இருந்துச்சுன்னா டீச்சர்ஸே சம்டைம்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, உங்கள் குழந்தை வந்து சரியாக பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஆக்சுவலாக சரியாக போர்டில் எழுத மாட்டேங்குது, நிறைய மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னு சொல்லும்போது பேரண்ட்ஸ்க்கு வந்து தே வில் ரியலைஸ் அந்த குழந்தைக்கு ஏதோ பார்வை குறைபாடு இருக்குன்னு சொல்லிட்டு தே ஷுட் ரியலைஸ் ஆக்சுவலி. சரிங்களா? இந்த மாதிரி ஸ்கூலில் கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது உடனே தே வில் பிரிங் ஃபார் அன் ஐ செக்அப். அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்தாங்கன்னா மேபி தூர பார்வை அந்த குழந்தைக்கு வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது மூலமாக வந்து பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். வீட்லேயே கூட பார்த்தீங்கன்னா வந்து டிவியை ரொம்ப கிட்ட போய் நின்று பார்ப்பாங்க. நம்ம எவ்வளோதான் பின்னாடி வந்து உட்காந்து பாரு அப்படின்னா சின்ஸ் அவங்க விஷன் கிளியராக இல்லாததுனால அவங்களோட நேச்சுரலாகவே அவங்க கிட்ட போயிடுவாங்க. எந்த டிஸ்டன்ஸில் நின்னா பார்வை கொஞ்சம் கிளியராக தெரியுதோ நேச்சுரலாக அவங்க போய் அங்கே நின்று பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வார்ன் பண்ணியும் ரொம்ப கிட்ட போய் நின்று டிவி பார்க்குறாங்க அப்படின்னாலும் வி ஹாவ் டு கெட் சம்வாட் டவுட்ஃபுல். அதாவது அவங்க விஷன் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கலாம். சம்டைம்ஸ் வீட்டில் கூட நம்ம ரேண்டமாக செக் பண்ண முடியும். தூரமாக ஏதாவது கேலண்டரில் இருக்கிற நம்பர்ஸை வந்து படிக்க சொல்லி நம்ம செக் பண்ணி கூட பார்க்கலாம், அவங்களுக்கு வந்து கிளியராக இருக்கா. ஒரு ஜஸ்ட் ஒரு நம்ம டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக செக் பண்ணி பார்க்கலாம். பட் ஃபைனல் செக்அப் வந்து யூ ஹாவ் டு கோ டு ஐ டாக்டர் அண்ட் அவங்களுக்கு எக்ஸாக்டாக ஏதாவது பவர் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது தான் முக்கியம். ஸோ பேரண்ட்ஸ் ஆஸ் அ பேரண்ட் வி ஹாவ் டு பி வெரி விஜிலண்ட். நம்ம குழந்தைய அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க நல்லா வளர ஸ்டேஜ் வரைக்கும் அப்சர்வ் பண்ணிவிட்டு வி ஹாவ் டு பிக் அப் த க்ளூஸ். டாக்டர், இன்னொரு ஆடியன்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம கேட்டுடலாமா? ஓகே டாக்டர், என் பேர் வேதவள்ளி. என்னோட சன்னுக்கு வந்து நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம். அப்போது ஸ்கூலில் வந்து இது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டுன்னு சொன்னாங்க. சரின்னு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது உங்கள் பையனுக்கு வந்து லேசி ஐஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஸ்பெக்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் தொடர்ந்து அந்த ஸ்பெக்ஸை வந்து பையன் போட மாட்டேங்கிறான். ஸோ இதனால் வந்து அந்த லேசி ஐஸோடைய இது வந்து ஜாஸ்தி ஆகுமா இல்லை கம்மி ஆகுமா? எவ்வளோ நாளைக்கு அந்த ஸ்பெக்ஸை வந்து வியர் பண்ண வேண்டியிருக்கும்? ஸோ எவ்வளோ நாளைக்கு ஸ்பெக்ஸ் போடுறதுங்கிறதே ஒரு தப்பான கான்செப்ட். ஒருத்தருக்கு கண்ணாடி செக் பண்ணி உங்களுக்கு பவர் இருக்குது அப்படின்னா அது ஜென்ரலாக அந்த கண்ணாடி போட்டால் தான் அவங்களால நல்ல பார்வையை பார்க்க முடியும். ஸோ நீங்கள் கண்ணாடி எடுத்துட்டா உங்களுக்கு பார்வை மங்கலாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த ஐ டெஸ்ட் போனீங்கனாலும் உங்களை ஒரு சார்ட் படிக்க வச்சுருப்பாங்க. கண்ணாடி போடாமல் ஃபஸ்ட்டு படிக்க சொல்லுவாங்க.
இந்த மாதிரி இருக்கவங்களால ஃபர்ஸ்ட் ஃபியூ பிக் லெட்டர்ஸ் மட்டும் தான் படிக்க முடியும். கீழே வர 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 அவங்களுக்கு மங்களா தெரியும். ஒரு நார்மல் பர்சன் வந்து அந்த சார்ட்டை படிக்கிறது வந்து 6-6ன்னு சொல்லுவாங்க, லாஸ்ட் லைன் வரைக்கும் தெளிவாக படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கண்ணாடி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க வந்து கண்ணாடி போடலைன்னா அவங்களால தெளிவாக படிக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு கண்ணாடி அட்வைஸ் பண்ணி நீங்கள் அந்த போட சொல்கிறீங்கன்னா உங்கள் பையனுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து போட்டால் தான் அவனுக்கு விஷன் வந்து லாஸ்ட் லைன் வரைக்கும் படிக்க முடியும். கண்ணாடி எடுத்துட்டா அவங்களால படிக்க முடியாது. இதை தான் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ எவ்வளோ நாள் வந்து போட்டால் சரியாகும், போட்டதுக்கப்புறம் வந்து ஃபியூ இயர்ஸில் இது சரியாக போயிடுமா, கண்ணாடி எடுத்து தூக்கி போட்டுடலாமா, அவங்க நார்மல் ஆகிடுவாங்கன்னா, இது வந்து ஒரு ஃபீவர் ட்ரீட்மெண்ட் மாதிரி கிடையாது. ஃபீவர் வந்துச்சு நம்ம டேப்லெட் கொடுத்தோம், ஃபீவர் சரியாயிடுச்சு, நம்ம அப்புறம் நார்மல் ஆயிட்டோம் மாதிரி கிடையாது. உங்கள் ஐயோட ஸ்ட்ரக்சர், அதோட லென்த், அதோட கர்வேச்சர் இதெல்லாம் தான் அந்த பவரை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ அதை நம்ம மாற்ற போகிறது இல்லை. ஸோ கண்ணுக்கு வெளியில தான் நம்ம வந்து லைட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக கண்ணாடி கொடுக்குறோம். ஸோ அந்த லைட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணோன்னா அந்த கண்ணாடி அந்த இடத்துல இருக்கணும். எதர் கண்ணாடியோ இல்லாட்டி கான்டாக்ட் லென்ஸோ இல்லாட்டி ஏதோ ஒரு சிகிச்சை இருக்கணும். நீங்கள் எதுவுமே இல்லாமல் என்னால் நான் திருப்பி நார்மல் சீக்கு அட்டைன் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற போது நம்ம வந்து ரொம்ப அசால்ட்டாக இருக்கும். ஒருத்தர் கண்ணாடி டாக்டர் கண்ணாடி சஜஸ்ட் பண்ணியும் நீங்கள் போடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த லைட் ஸ்டிமுலேஷன் கண்ணில் சரியாக இல்லாமல் அந்த கண்ணு வந்து லேசியாக மாறிடும். அது பேர் தான் லேசி ஐன்ஸ்னு சொல்லுவாங்க, ஆர் தமிழில் சோம்பல் கண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆப்தால்மிக் டேர்ம்ஸில் வந்து அது ஆம்பிளியோபியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த கண்ணு வந்து என்ன ஆகும்னா ரொம்ப அன்யூஸ்டாக இருக்கும். நம்ம மூளை வந்து அந்த இமேஜை எடுத்துக்காது. ஸோ ஜென்ரலாக வந்து அந்த கண்ணோட இமேஜை வந்து சப்ரஸ் பண்ணி வச்சிடும். ஸோ இப்போ ஓரளவு கொஞ்சம் 13 வயசு 14 வயசுக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி அதே பையனை கூட்டிகிட்டு வந்து செக்அப் பண்ணும்போது கண்ணாடி கொடுத்தாலும் அவனால் வந்து லாஸ்ட் லைன் வரைக்கும் படிக்க முடியாது. ஏன்னா அதை முன்னாடியே அது ப்ரீஃபிக்ஸ் ஆகிடுது. நீங்கள் கொடுக்க வேண்டிய டைமில் தேவையில்லாமல் அதை அவாய்ட் பண்ணிட்டு சரியான பார்வையை வந்து கொடுக்காம இப்போ வந்து ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து நான் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கேன்னு வந்து நிற்கும் போது அந்த டைமில் வந்து என்ன ஆகும்னா ஆனால் விஷன் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸ் ஆன விஷனை நம்ம திருப்பி ரிவர்ஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு சில ஏஜ் இருக்கும். ஒரு 6 இயர்ஸ்லேருந்து 12-13 வயசு வரைக்கும் தான் நம்ம ஐயை வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம், பிளாஸ்டிக்காக இருக்கும், ஈஸியாக மோல்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மூலமாக. ஸோ ஒரு 13 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐயோட விஷன் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அது பேர் தான் நம்ம லேசி ஐன்னு சொல்லுவோம். இந்த லேசி ஐயும் நம்ம கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறுக்கண்ணாக மாறிடும். ஸோ ஸ்குவின்ட்டும் சேர்ந்து அசோசியேட்டடாக வந்துடும். சரிங்களா? ஸோ ஆம்பிளியோபியா ஆர் லேசி ஐங்கிறது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். சில்ட்ரனுக்கு அது ரொம்ப காமனாக இருக்குது நம்ம கண்ட்ரியில். ஸோ ஜென்ரல் அட்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்களையுமே இயர்லி ஒன்ஸ் ஐ செக்அப் வந்து கூட்டிகிட்டு வந்தோம். அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ ஜென்ரலாக வந்து அந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே ஃபஸ்ட்டு இயர்லி ஒன்ஸ் ஐ செக்அப் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமை நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். டாக்டர், இன்னொரு ஆடியன்ஸோட கொஷின் கேட்டுடலாம். ஓகே. ஹலோ டாக்டர், என் பேர் மகாலட்சுமி. ஆக்சுவலாக எங்கள் அக்காவோட பேபிக்கு ஸ்க்வீன் ஐ மாதிரி நாங்கள் நோட் பண்ணோம், அதாவது மாறுக்கண்ணு மாதிரி நோட் பண்ணோம். அதை ஃபேமிலிகிட்ட சொல்கிறப்ப போய் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணலான்னு ஃபேமிலிக்கிட்டலாம் பேசுகிறப்ப ஃபேமிலியில் இருக்கவங்க பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் இருந்தால் குழந்தைங்களுக்குலாம் அப்படிலாம் இருந்தால் அது ஒரு அதிர்ஷ்டம், அது வளர வளர அதுவே சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கும் எங்கள் அக்காவுக்கு ஒரு மாதிரி உறுத்திட்டே இருந்துச்சு, இல்லை டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு. பட் ஆனால் எங்களால் ஃபேமிலியை மீறி போக முடியல. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட இந்த கொஷின் கேட்குறேன். அது வளர வளர சரியாயிடுமா, இல்லை போய் இமீடியட்டாக டாக்டரை பார்த்து அட்ரஸ் பண்ணலாமா டாக்டர்? ஸோ மாறுக்கண்ணுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. சரிங்களா? ஜென்ரலாக வந்து மாறுக்கண்ணு இருந்தால் பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு கருடு பார்வை, அது வந்து ரொம்ப ராசியானது, நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதெல்லாம் அந்த காலம் இன்னமும் அதெல்லாம் நம்பிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு மூட நம்பிக்கை. சரிங்களா? ஸோ மாறுக்கண் இருக்குதுன்னா அது முதல்ல எந்த வயசில் வந்து வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஈவன் பிறந்த குழந்தைக்கு கூட மாறுக்கண்ணோட பிறக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா வந்து அது ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்லைட்லி வந்து நம்ம டேஞ்சரஸ். நம்ம வந்து கரெக்டாக எவாலுவேட் பண்ணோம். சம்டைம்ஸ் கண்ணுக்குள்ளே சில கேன்சர்ஸ்லாம் வரும். ரெட்டினோபிளாஸ்டோமா அப்படின்னு ஒரு கேன்சர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேன்சர்ஸ்லாம் வந்து மாறுக்கண்ணோட ப்ரெசென்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நியூபார்ன் பேபிஸ்க்கு நம்ம வந்து மாறுக்கண்ணு பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம வந்து கம்ப்ளீட் எவாலுவேஷன் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்காங்கிறத கண்டிப்பாக ரூல் அவுட் பண்ணிடணும். ஸோ இன்னொரு சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா குழந்தை வளர வளர வந்து மாறுக்கண் வர ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 6 மாதத்துக்கு அப்புறம்லேருந்து எப்போ வேணாலும் வந்து வர ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் கம்ப்ளீட் எவாலுவேஷன் ரொம்ப முக்கியம். பட் காரணம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கண்ணாடி ப்ராப்ளம் ஏதாவது இருக்கும். சரிங்களா? ஸோ கண்ணாடியிலே உங்களுக்கு தெரியும் ப்ளஸ் பவர் மைனஸ் பவர் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து ப்ளஸ் பவரில் வந்து ஜென்ரலாக வந்து இந்த ஸ்குவிண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து காமனாக வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 months அண்ட் அபவ் பேபிஸ்க்கு வந்து ஸ்குவிண்ட் ப்ரெசென்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம உடனே வந்து கண் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். அவங்க மருந்தெல்லாம் விட்டு பார்த்து உங்கள் பவர் செக் பண்ணிவிட்டு ஸ்குவிண்ட் எவ்வளோ இருக்குங்கிறத வந்து மெஷர் பண்ணிவிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. கண்ணாடி போட சொல்லுவாங்க. கண்ணாடி கண்டிப்பாக போடணும். கண்ணாடி போட்டு சில மாறுக்கண் வந்து கரெக்ட் ஆகிடும் மீன்ஸ்
கண்ணாடி போட்டால் மார்க்கண் மறைஞ்சிடும், கண்ணாடி எடுத்துட்டா திருப்பியும் வந்து வரும், மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ கண்ணாடி போட்டுகிட்டே இருக்கணும், போட்டுட்டு ரெகுலராக எவாலுவேஷன் போயிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ அது வளர வளர சரியாக போகும் அப்படின்னா வந்து அது அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஆக்சுவலாக கண்ணாடி பவரும் மாறிட்டே இருக்கும், குழந்தை வளர வளர பவர் மாறிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த டைமுக்கு வந்து நம்ம வந்து அந்த பவரை மாற்றி மாற்றி கொடுக்கணும். சில மார்க்கண் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், நீங்கள் கண்ணாடி கொடுத்தாலும் வந்து அந்த மார்க்கண் சரியாகாது. ஸோ சில டைப் ஆஃப் மார்க்கண்ணுக்கு வந்து சர்ஜரி தேவைப்படும். இது எல்லாமே நம்ம வந்து எப்போ டாக்டர் அட்வைஸ் பண்ணுறாரோ அப்போ உடனே பண்ணிக்கணும். அப்படி இல்லை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து போக போக என்ன ஆகும்னா இது வந்து ஆம்பிளியோபியா, அதாவது லேசி ஐயில் தான் போய் முடியும். அந்த மார்க்கண்ணு இருக்கிற கண்ணை வந்து நம்ம பிரெயின் வந்து எடுத்துக்காது, அந்த இமேஜை வந்து அப்படியே சப்ரஸ் பண்ணிடும். ஸோ அந்த கண்ணு அப்படியே சோம்பல் கண்ணாக மாறி மாறு கண்ணோட சேர்ந்து அந்த கண்ணு வந்து லேசி ஐயாவும் மாறிடும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு மேலே, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 16 வயசுக்கு மேலே மாறுக்கண்ணு அப்புறம் வந்து லேசி ஐ இதெல்லாம் இருக்கிற போது அந்த குழந்தை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா வந்து நம்மளால புதுசாக வந்து விஷன் ஃபுல்லாக கொடுக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி அவங்க விஷன் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளால் அவங்க பவரை வந்து ஃபுல்லாக கரெக்ஷன் பண்ணி ஃபுல் பார்வை கொடுக்க முடியாது. பட் ஓரளவு சர்ஜரி பண்ணி காஸ்மெட்டிக்காக ஓரளவு நம்மளால் கரெக்ட் பண்ண முடியும். ஸோ மாறுக்கண்ணு அப்படிங்கிறது வந்து நிறைய ப்ராப்ளமோடு சேர்ந்து வரும். நம்ம வந்து கரெக்டாக எவாலுவேட் பண்ணி அந்தந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி இண்டிவிஜுவலைஸ்டு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்கலன்னா அது போக போக வந்து உங்களுக்கு வந்து அந்த கண்ணில் பார்வையே வந்து கம்ப்ளீட்டாக இழக்கக்கூடிய நிலைமைக்கு கூட கொண்டு போய் விட்டுடலாம். ஆர் இஃப் இட் இஸ் அ கேன்சர்னா அது லைஃப் த்ரெட்டனிங் சுச்சுவேஷனாக கூட மாறலாம். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம வந்து எவாலுவேட் பண்ணிடுறது நல்லது. நீங்கள் கேட்ட கேள்விகளும் சந்தேகங்கள் பற்றியும் இன்றைக்கி நம்ம டாக்டர் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் பதில் சொன்னாங்க. இதே மாதிரி அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை திஸ் இஸ் யோகப்ரியா சைனிங் ஆஃப். இது பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம்.